Hi guys, welcome back to Vijay Nimu channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் ஆல்வின் அண்ட் தி சிப்மங்க்ஸ் படத்தோட 4th பார்ட்டான 2015ல ரிலீஸ் ஆன ஆல்வின் அண்ட் தி சிப்மங்க்ஸ் தி ரோட் ட்ரிப். இந்த பார்ட்ல ஏற்கனவே கணவனை இழந்த ஒருத்தரை டேவ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனுக்கு சிப்மங்க்ஸையும் சிப்மங்க்ஸுக்கு அந்த பையனையும் பிடிக்காம போகவே இதை நடக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமு சேனல் உலக சினிமா நம்ம தமிழ்ல. டேவுக்கான பர்த்டே மெசேஜ் டேக் 1. ஹேப்பி பர்த்டே டேவ். டேவ் நீ ஆஷ்லியோட ஆல்பம் ஒர்க்ல பிஸியா இருப்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக இந்த சின்ன பார்ட்டி. அட பாவி, இந்த பார்ட்டி நாங்க வெளியூர் போறதுக்காக எங்களுக்கான பார்ட்டின்னு சொன்ன. டேய் தோட்டத்துல ஹாஃப் பை போட சொன்னது நீயாடா? அது நான் இல்லடா, பார்ட்டி பிளானரா இருக்கும். டேவ் இங்க நாங்க மட்டும் தான் இருக்கோம். நீ எதை பத்தியும் கவலைப்பட. தியோடோர் நீ கேமரா மாத்திட்ட. ஓ என்னடா நீ ரெட் ஃபூ கூட கூட்டிருக்கியா? சாரி டேவ், இங்க போலீஸ் கூட வந்திருக்காங்க. அவங்க ஜாலியா இருக்காங்க. ஹேப்பி பர்த்டே டேவ். சோ இன்னைக்கு டேவோட பர்த்டேங்கிறதுனால அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவங்க 3 பேரும் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சார் 40 பீஸா டெலிவரிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க தியோடர் யாரு? சைமன் பில்ல கொடுத்துறே. இது கலக்கலா இருக்க போகுது. Excuse me, இதெல்லாம் இங்க செய்யக்கூடாது. சேஃபும் இல்ல. This is really நாங்க பக்கத்து நாட்டுல தான் இருப்போம். தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. பார்ட்டி முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டேவ் எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறான். அப்புறம் டேவ் சர்ப்ரைஸ் எப்படி? என்ன சர்ப்ரைஸா? ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கே #டேவ்ஸ் பார்ட்டி தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. டேய் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால உங்களை நீங்களே பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இன்னமும் சின்ன பசங்க மாதிரியே நடந்துக்கிறீங்கடா. டேவ் இது இன்சல்ட்டிங். நாங்க இப்ப நல்ல மெச்சூர் ஆயிட்டோம். இது பாருங்கடா, நான் என்னோட வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் எல்லா சிட்டிலயும் போய் பெர்ஃபார்ம் பண்றதை நிறுத்தணும். ஆனா எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிக்குமே. அது எனக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு நார்மல் பசங்களா இருங்களேன். ஆனா நாங்க நார்மல் பசங்க கிடையாது டேவ். ஆமா நாங்க மட்டும் தான் இந்த உலகத்துல சிங்கிங் சிப்மங்க்ஸ். ஆனா இந்த நிமிஷம் நீங்க அனிமல்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்கடா. என்னோட பெர்மிஷன் இல்லாமலே இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. டேவ் ஒரு கடைசி சான்ஸ் கூட, அதாவது 158வது கடைசி சான்ஸ பத்தி பேசுறா. இல்ல ஆஷ்லி ஆல்பம் ரிலீஸ் இருக்கு. நான் மயாமிக்கு கிளம்பி ஆகணும். நம்ம மியாமிக்கு கிளம்புறோம். இல்ல கைஸ், நான் மட்டும் தான் மியாமிக்கு போறேன். கூட ஒருத்தர் தான் கூட்டி போக முடியும். கம் ஆன் டேவ், நான் தான் அவனோட ஃபேவரட்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவனுங்கள சமாளிச்சுக்கலாம். புரியுது, யாருமே ஃபேவரட் இல்ல. எல்லாரும் கிளம்பி ஒரு பார்க்குக்கு வந்திருக்காங்க. wind 35 டிகிரி, tail up, tail down, 10 டிகிரி ஈஸ்ட், 10 டிகிரி வெஸ்ட், shoulders left. டேய் எவ்வளவு நேரம்டா அடிடா. சரி பசங்களா, நான் இங்க ஒரு ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன். ஓ யார் அந்த சமந்தாவா? இப்பலாம் அவங்கள பத்தி தான் பேசுறேன். சரி சரி, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் தேவை. உங்களுக்கு அவளை பிடிக்கும்னு எதிர்பார்க்கறேன். உனக்கு பிடிச்சிருந்தாலே அது எங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அவதான் வந்துட்டா. சரி நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப நல்லா இருக்க டேவ். அதுலயும் அந்த ஸ்வெட்டர் உன்னை ரொம்பவே பாசமான ஒரு தாத்தா மாதிரி காட்டுது. டேய் அடிச்சு தொலைடா. Look at it. Hurry Theodore. I'm going. It's a hole. இது உங்களோட பாலா? என்னோடது நினைச்சேன். நான் தான் அந்த அழகான ஷாட் அடிச்சது. சரி விடுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது யாரோட பாலும் இல்ல. ஏய் நீ என்ன பண்ண? எங்கள ஒருத்தட்ட மோதனா எங்க எல்லார்கிட்டயும் மோதுற மாதிரி அர்த்தம். ஏய் இப்ப பயமா இருக்குடா. ஏடா தவ்ளோண்டு இருந்துகிட்டு பேச்ச பாரு. அந்த பையன் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்னடா பயந்துட்டியா? எதுக்கு போற? ஏய் கைஸ், இவங்க தான் சமந்தா. இவங்க தான் என்னோட பசங்க. அவன் தியோடர். சின்னதா இருப்பான், ஆனா பெரிய மனசு. கண்டிப்பா டேவ் என்ன பத்தி சொல்லி இருக்கணும். ஏன்னா அவனால என்ன சமாளிக்கவே முடியாது. இது சைமன். சோ நீங்க ஒரு டாக்டரா? நான் அதை ட்ரை பண்ணலாமா? Oh, thank you. Wow, the heart rate நல்லாவே இருக்கு. Hey guys, இவன் தான் மைல்ஸ், என்னோட பையன். Son? Oh no. இவனும் ஒரு மியூசிஷியன் தான். சரி நீங்க எல்லாரும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கோங்க. நாங்க இப்போ வந்துறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த ஐடியா வந்து ஜாலியாவே இல்ல. ஏய் தியோடோர் எங்கடா போனா? நான் அவனை ரொம்ப நேரமா பார்க்கலடா. பார்த்த தியோடோரை இவன் தான் வேற ஒரு சின்ன பையன் கிட்ட விற்க பார்க்கறான். என்ன $20? கம் ஆன், இவன் பேசுவான். என்னடா பாடவும் முடியும்.
நான் தியோடரை கண்டுபிடிச்சிட்டேன். டேய் எங்க பிரதரை குடுறா. நான் இவனை $20 கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா $40 கொடுங்க. இவன் பேசுவான், பாடவும் செய்வேன். அட பாவி தியோடர், நம்ம மாசம் மொத்தத்துக்கான பாக்கெட் மணியே போச்சுடா. சாரி கைஸ், நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவே பிறந்தவன். கொஞ்ச நேரத்திலே சமந்தாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் வந்ததுனால மைல்ஸ் இன்னைக்கு பூரா நம்ம கூட தான் இருக்க போறான்னு டேவ் சொல்றான். நீங்க ஸ்டெத்தோஸ்கோப்பை மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. குட் லக். டேவ் ஒரு ஹார்ட் சர்ஜனுக்கு லக் வேணும்னு விஷ் பண்ணுவேன். சூப்பர். இவங்க 4 பேரும் கிளம்பி ஒரு மியூசிக் ஸ்டுடியோக்கு வராங்க. அங்க ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வெயிட் பண்றதுனால ஆல்வினும் சிப்மங்ஸும் இவங்களுக்காக தான் அவங்க வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. பார்த்தாங்க ஆஷ்லின்னு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாப் சிங்கர் வராங்க. அவங்களுக்காக தான் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ ரிப்போர்ட்டர்ஸ், நீங்க எல்லாருமே ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத கவனிக்கவே இல்ல? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆஷ்லி ரொம்பவே சாஃப்டா இவங்க கிட்ட நடந்துக்கிறா. மைல்ஸ் அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்றான், ஆனா கொஞ்சம் சொதப்பிடுறான். இவர் டேவ் கூட ஒர்க் பண்ற ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ஓ மை காட், ரெக்கார்டிங் கிளாஸ்க்கு இந்த பக்கம் இருந்து பாக்கும்போது இவ்வளவு போர் அடிக்குமா? தியோடர் அதை இங்க சாப்பிடக்கூடாது ப்ளீஸ். சரி நீ மட்டும் சாப்பிடு சரியா? இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் அவங்களோட பசங்களை மீட் பண்ண வச்சுக்கிட்டோன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த பசங்களை நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல அவங்க எனக்கு கிடைச்சாங்க, அவ்வளவுதான். அவங்கள பசங்கன்னு சொல்றிய, எப்படி தத்தெடுத்துட்டு இருக்கியா? இல்ல அவங்க ஜஸ்ட் என் கூட இருக்காங்க, அவ்வளவுதான். நீ அவங்களுக்கு கிடைச்சது அவங்களோட அதிர்ஷ்டம். சரி என் கூட மயாமிக்கு வரியா? சோ டேவ் மயாமிக்கு இவங்களை தான் கூட்டிட்டு போலான்னு டிசைட் பண்ணிருக்கான். இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க, டிவில அமெரிக்கன் ஐடால்னு ஒரு டேலண்ட் ஷோ ஓடிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல சூப்பர் சிங்கர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த ப்ரோக்ராம்ல சிப்பர்ஸ் 3 பேரும் தான் ஜட்ஜா இருக்காங்க. ஐயோ, நான் தாண்டா இங்க இருந்திருக்கணும். ஏன் பொறுத்தவரை இந்த பொண்ணுகளுக்கே இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குது? அதாவது ஆல்வின் உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி பசங்களை விட பொண்ணுங்க தான் சீக்கிரமா மெச்சூர் ஆகிறாங்கன்னு சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்திலே டேவ் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் கையில ஏதோ பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். இவங்க 3 பேரும் அதுல ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நினைச்சு அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளார ஒரு ப்ரொபோசல் ரிங் இருக்கு. தியோடர், இது ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங். சோ டேவ் சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போறான். டேவ் திரும்பி வர சத்தம் கேட்டதும் அந்த மோதிரத்தை அதுக்குள்ளேயே திரும்ப வச்சுட்டு எதையுமே பார்க்காத மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறம் கைஸ், உங்க எல்லாருக்கும் சமந்தாவை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அவ என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்க போறா. அது மட்டும் இல்லாம நான் மயாமிக்கு அவளை தான் கூட்டிட்டு போக போறேன். நான் இங்க தானே நிக்கிறேன், அவன் சொல்றது எனக்கும் கேக்குதுடா. டேவ் வந்துறீங்க ஒரு சேஃப்டி லாக்கர்ல வச்சு லாக் பண்றான். கைஸ், சமந்தா நமக்கு அம்மாவானா, மைல்ஸ் நமக்கு அண்ணனாவா? சரி சரி தியோடர், பயப்படாத, பாத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றது? சோ நைட் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ரிங்கை திருடிடலாம்னு பிளான் பண்றாங்க. அதாவது மோதிரம் இல்லனா ப்ரொபோசல் இல்ல, ப்ரொபோசல் இல்லனா சமந்தா இல்ல, சமந்தா இல்லனா மைல்ஸும் இல்ல. தியோடர், நீ டேவ பாத்துக்க. நானும் சைமனும் போய் அந்த ரிங் எடுக்கிறோம், புரியுதா? There you are. என்னடா உள்ள அந்த பேக் இல்ல? கைஸ், நீங்க சொல்றது அந்த பேக்கா? அட யாரா அவன், இத முன்னாடி சொல்ல கூடாது. அப்ப அலாரம் அடிச்சதும் டேவ் எழுந்துக்கிறான். பசங்களா இங்க என்ன பண்றீங்க? அதாவது நீ மயாமிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தோம். சரி நான் சாப்பாடு ரெடி பண்றேன். டேவ் போனதும் ஆல்வின் அந்த பேக்கை எடுத்து கட்டிலுக்கு அடியில மறைய வச்சிடறான். ஓகே கைஸ், நான் கிளம்புறேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க எப்பவும் உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. ஐயோ, அவங்க ஒரு பைத்தியம். நாங்க தான் அவங்கள பாத்துக்கணும். அதாவது நீங்க வச்ச அந்த பெரிய பார்ட்டிக்கு அப்புறம் உங்களை தனியா விட்டுட்டு போக நான் தயாராகவே இல்லை. சரியா? காலிங் பெல் அடிக்குது. சமந்தாவும் மைல்ஸும் வந்துட்டாங்க. மைல்ஸா? ஆமா அவன் தான். அவன் கொஞ்ச நாள் உங்க கூட தான் இருக்க போறான். டேய், எங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கே யோசிக்கிறேன், ஆனா ஒரு சைக்கோ கிட்ட விட்டுட்டு போறியே. அவன் நல்ல பையன்டா, பழகி பாருங்க, ஜாலியா தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தவங்கள டேவ் ஸ்பானிஷ்ல வெல்கம்னு சொல்ல மைல்ஸ் பதிலுக்கு லென்த்தா ஸ்பானிஷ்ல பேசுறான். ஆக்சுவலா எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது, வெல்கம் மட்டும் தான் தெரியும்னு டேவ் சொல்றான். ஆனா மைல்ஸ் ஸ்பானிஷ்ல என்ன சொன்னான்னு சைமன் கரெக்டா சொல்லிடுறான். கூடவே மைல்ஸை கிண்டல் பண்ணி சில வார்த்தைகளை பேச பதிலுக்கு மைல்ஸும் ஸ்பானிஷ்ல சைமனை கிண்டல் பண்ணி பேசிடுறான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் கிண்டல் பண்ணி திட்டிட்டு இருக்காங்கன்ற விஷயம் புரியாம ஏதோ 2 பேரும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாதான் நினைச்சு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 3 பேரையும் வெளியில போட்டு கதவை சாத்திடுறான். என்னடா பண்ற? எங்களோட சொந்த வீட்ல இருந்தே எங்களை வெளியில அனுப்புற, எனக்கு பாத்ரூம் வருதுடா, கதவை தர. கைஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற இந்த ஒரு டெம்பரரி தான். என்ன சொல்ற மைல்ஸ்? டேவ் ஒரு வெட்டிங் ரிங் வச்சிருக்கான். அடுத்த ஷாட் இவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த பேக்கை செக் பண்றாங்க. ஆனா அந்த பேக்ல அந்த வெட்டிங் ரிங் இல்ல. சோ டேவ் நைட்டே அந்த ரிங்கை எடுத்து அவனோட பேக்ல வச்சிருந்திருக்கணும். சோ மயாமிக்கு போனதும் டேவ் கண்டிப்பா சமந்தாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலா உங்க அம்மா நல்லவங்க தான், அவங்க கிட்ட எந்த
பிரச்சனையும் இல்ல. உன்னை பார்த்தா தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க டேவை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் அப்பா சின்ன வயசுல செத்துட்டாரு, அப்பா இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குன்னு குழந்தைங்களும் பிறக்கும். அதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் யார் கண்டுக்க போறா? திரும்ப கொண்டு போய் காட்டிலே விட்டுருவாங்க. நீங்க எல்லாரும் அங்க போய் மறுபடியும் நட்ஸ் சேர்த்து வைக்க வேண்டியதுதான். இல்ல, தேவ் எங்களை அப்படி பண்ணவே மாட்டான். அவர் ஆல்ரெடி உங்களை விட்டுட்டாரு. நீங்க இங்க இருக்கீங்க. எங்க அம்மா தான் அவர் கூட மயாமிக்கு போயிருக்காங்க. மைல் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு இவங்க 3 பேருமே ரொம்பவே பயப்படுறாங்க. சரி மைல்ஸ், நம்ம எல்லாரும் கிளம்பி மயாமிக்கு போய் அந்த ப்ரொபோசலை பண்ண விடாம தடுத்துடலாம். என்ன சொல்ற? எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, ஒத்துக்கிறேன். சரி, உங்ககிட்ட ஃப்ளைட்டுக்கு பணம் இருக்குல்ல? கைஸ், என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. சரின்னு 4 பேரும் கிளம்புறாங்க. அப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. பசங்களா, நீங்க இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்களை எப்படா சமாளிக்கிறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அடுத்த ஷாட் 3 அணில பிடிச்சி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அல்வின், எனக்கு இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு தோணல. சொல்ல போனா அவங்க சிப்மங்ஸ் இல்ல ஸ்குரில்ஸ். கவலைப்படாத, நம்மளோட பொம்மையில இருக்கிற சாட்டையை இவங்களுக்கு போட்டு விட்டுட்டா பக்கத்து வீட்டு ஆண்டியால கண்டுபிடிக்க முடியாது. கைஸ், கிரெடிட் கார்டுல இருந்த காசுக்கு ஒரு டிக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. பரவாயில்ல விடு, நம்ம பிளான் படியே போய்க்கலாம். பேசாம கார்கோ பாக்ஸ்ல தியோடருக்கு பதிலா நான் போயிருக்கலாம். சரி கைஸ், சொல்லுவாங்க. இந்த பக்கம் அனிமல்ஸை கூட்டிட்டு போற கார்கோ வழியில தியோடர் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிட்டு இருக்கான். ஏய், என்னது அது? அது அந்த ஃபேமஸ் ஆல்வின் சிப்மங்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பொம்மை. இல்ல தம்பி, நான் அதை செக் பண்ணி ஆகணும். பேக் தரேன். இதால குனிய முடியும், நிமிர முடியும். பாத்தீங்களா, இதுதான் ஆல்வின் பொம்மை. இது ரப்பர் பொம்மை தான். இது என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இதால பேசக்கூட முடியும். அதாவது நான் ஒரு முட்டாள்னு. சாரி, பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, சரி, அந்த பொம்மையை நீயே வச்சுக்கோ. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் போல. உன்னை பாடி சர்ச் பண்ணணும். Body search? Oh no. Oh, where to hide? Where to hide? Oh. I don't want to go to jail. I don't want to go to jail. No, not that. Not that. டேய் அப்பா, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நான் சம்பளம் வாங்கலடா. போய் தொலை. தியோடரும் சேஃபாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துடுறான். ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுது. மைல்ஸ், எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. கூடவே தண்ணி கொண்டு வர சொல்லு. டேய், கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாம சும்மா இருங்கடா. சரி, அப்ப எனக்கு தேவையான நானே பாத்துக்கிறேன். ஆல்வின், எங்கேயும் போகாத, இங்கே வந்துரு. நமக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம இல்லீகலா டிராவல் பண்றோம். ஆல்வின் இங்க ஒருத்தரை பார்க்கறான். இவர் பெரிய ஏஜென்ட் சக்ஸ். இவர் ஒரு ஏர் மார்ஷல். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஃப்ளைட் சர்வீஸ்க்கும் இவரால ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பென் இருந்தா நான் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன். ஓகே, அப்ப அப்புறமா பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இவனுங்க எங்க தான் வச்சிருக்கானுங்க? ஸ்நாக்ஸை தேடிக்கிட்டே ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்துடுறா. இந்த பக்கம் தியோடரை காட்டுறாங்க. அவங்கிட்ட ஒரு குரங்கு ரொம்பவே பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன திறந்து விடுன்னு சொல்லி சைகையிலே கேக்குது. நமக்கு தான் தெரியுமே இந்த தியோடர் ரொம்பவே எமோஷனலான ஆளு. ஃபிளைட் கீழே இறங்கினதும் நீ திரும்ப கூண்டுக்குள்ள வந்துடணும்னு கண்டிஷன் போட்டுட்டு அந்த குரங்கை நம்பி திறந்து விட்டுறா. ஆனா அந்த குரங்கு அங்க இருந்து மத்த குண்டைகளையும் திறந்து விட்டுருது. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சிப்மங்க பார்த்தது இல்லையா? லாஸ்ட் டைம் இதே ஃபிளைட்ல சிப்பர்ஸோட போயிருக்கேன். அவங்க ரொம்பவே டீசென்ட்டா சாப்பிட்டாங்க. சார், நான் உங்களோட போர்டிங் பாஸ் பார்க்கலாமா? அதாவது விஷயம் என்னன்னா, ஓட வேண்டிய நேரம். சைமன், வெளியே வா, அவங்க நம்மள பார்த்துட்டாங்க. ஃப்ரீஸ். சார், கொஞ்சமா நகர்ந்துக்கலாமா? இந்த பொசிஷன்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா அனிமல்ஸும் பேசஞ்சர் இருக்க ஏரியாவுக்கு வந்து அட்டகாசம் பண்ண ஃபிளைட்டோட கேப்டன் எமர்ஜென்சி லேண்டிங்காக வேற ஒரு ஊர்ல உடனே தரையிறங்க போறதா சொல்றாரு. கேட்டீங்கல்ல, இந்த ஃபிளைட் கீழே போகுதா? அட முட்டாள் ஜனங்களே, கீழே இறங்க போகுதான். அடுத்த ஷாட் அவரோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அனிமல்ஸை ரிலீஸ் பண்ணது, இல்லீகலா டிராவல் பண்ணது, ஃபிளைட்டை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வச்சதுன்னு இவங்க 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்றாரு. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு பிளாக் மார்க்கை ஏற்படுத்திட்டீங்க. உங்களோட சும்மாவே விட மாட்டேன். சார், நீங்க எங்களை இவ்வளவு பேருக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் இவர் தன்னோட காமெடியான பிளாஷ்பேக்கை சொல்றாரு. அதாவது இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸும் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கிஃப்ட்டை மட்டும்தான் வாங்குது. இவர் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது. காரணம் என்னன்னா, இவர் சிப்மங்ஸோட பயங்கரமான ஃபேனு. அவரோட வீடு முழுக்க இவங்களோட பொம்மைங்களும் போஸ்டர்ஸும் தான் இருக்கும். இவங்களோட சாங்ஸ் மட்டும் தான் கேட்பாரு. இவர் சின்ன பசங்க மாதிரி இன்னமும் சிப்மங்ஸோட சாங்ஸை கேட்டுட்டு இருக்கிறதா கிண்டல் பண்ணிதான் அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இவர் இப்ப சிப்மங்ஸ் மேல ரொம்பவே கடுப்பா இருக்காரு. உங்களாலதான் என்னோட காதலே உடஞ்சு போச்சு. உங்க 3 பேரையும் நோ ஃபிளை லிஸ்ட்ல போட போறோம். அதாவது இனிமே இவங்க 3 பேரும் அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஃபிளைட்லயுமே போக முடியாது. நான் ஏர் மார்ஷல், பவர்ஃபுல். என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும். எனக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது உங்களோட டை காஃபில தான் இருக்கு, அது தெரியுமா? நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். நீங்க இங்க் பண்ணி கை வச்சிட்டீங்க. அவர் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு பாத்ரூம் போற கேப்ல இவங்க 4 பேரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க.
உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மைல்ஸ் கிட்ட இருந்த காசு வரைக்கும் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த டாக்ஸிலே வந்து இறங்கிக்கிறாங்க. மயாமில அந்த பார்ட்டி நடக்க இன்னும் 3 நாள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும்னு பேசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து டேவ் கால் பண்ண, இந்த வீடியோ கால் அட்டன் பண்ணனா நம்ம எல்லாரும் நடு ரோட்ல இந்த குப்பை தொட்டிக்கு நடுவில் நிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். நான் அந்த கால் அட்டன் பண்ண மாட்டேன். இந்த பக்கம் டேவை காட்டுறாங்க. கால் கட்டானதுனால அவன் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு அடிக்கிறான். அவங்களே சிப்மங்ஸ் எப்படி இருக்காங்கன்னு போய் செக் பண்ண சொல்றா. தேவ் அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அட்டகாசம் பண்றாங்க. அது பிரச்சனையே இல்லை, அவங்க எப்பவும் அப்படிதான். நைட்டு தங்கறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு பப்புக்கு வராங்க. ஓ கைஸ் வெயிட் பண்ணுங்க, இங்க அனிமல்ஸ்க்குலாம் அலோட் இல்ல சார். நீங்க எங்களை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? நாங்க தான் சிங்கிங் சிப்மங்ஸ். அப்பனா உங்களுக்கு சிப்பர்ஸ் தெரியுமா? மைல்ஸ், நீ நிஜமாவே வாசிப்பியா? நீங்க நிஜமாவே பாடுவீங்களா? Put your hands together for me. More guitar. My man on drums. It's going around like a vagabond. There ain't no cure. You just gotta move it when you feel the right. Let me hear you say, shake yourself side. வெளியில அந்த ஏர் மார்ஷல் அதே டாக்ஸியை பிடிச்சி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறான். $76 சார். நான் வானத்தோட போலீஸியா சார்? நான் நிலத்துல இருக்கிற காரோட ஓனர். $76 கொடுங்க. இந்த வர ஏரியா சார், காசு வர ஏரியா. ஆல்வின், அவன் இங்கேயே வந்துட்டான்டா. சரி ஓகே, நான் அவனை சமாளிக்கிறேன், நீங்க வெளியே போயிடுங்க. நான் இங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறேன். இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க தாடிக்குள்ளார ஒரு சிப்மங்க் இருக்கு. Beard peanuts? இப்படி ஒருத்தர் மாத்தி அடிக்க அங்க ஒரு கலவரமே உண்டாயிடுது. You like spicy sushi roll? You want some butter with that? வெளியில இவங்க 3 பேரும் அதே டாக்ஸில ஏறி கிளம்ப சொல்றாங்க. மைல்ஸ் வெயிட் பண்ண, ஆல்வின் வரட்டும். அந்த போலீஸாலி எனக்கு $76 தரணும். அந்த போலீஸா? நான் டபுளா தர, சீக்கிரம் கிளம்புங்க. மைல்ஸ், உன் பெல்ட்டை கொடு. Alvin, jump! Hurry up, Alvin, come on! ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சுவாக்குல இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்லைங்கிற விஷயம் டிரைவருக்கு தெரிஞ்சிருது. அதனால இந்த டிரைவர் அந்த இடத்துலயே இவங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போறேன், பார்த்து பத்திரமா போ. என்னடா நல்லது தானே சொன்னேன். அட என்னடா இது, என்னோட தலைகணி இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேது. ஆமா தியோடர், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடப்பாவீங்களா, உண்மையை சொன்னா நீங்களாம் மரத்துல தாண்டா தூங்கணும். எனக்கு தாண்டா இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ பேசாத, என்ன விட்டுட்டு போறான்னு சொன்னால. பேசாம இருக்கிறது எனக்கும் ஓகே தான். நீங்களா இருந்தாலும் என்ன விட்டுட்டு தானே போயிருப்பீங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க உனக்காக வெயிட் பண்ணிருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இதை செய்யணும். எங்களை நீ ஒருத்தரை பகைச்சிக்கிட்டாலும் 3 பேரையும் பகைச்சிக்கிறதுக்கு சமம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. அது சரி, நீங்க அனிமல்ஸா இருந்தாலும் ஒரே குடும்பமா இருக்கிறதுனால ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா எங்க அப்பா யாரை பத்தியும் யோசிக்காம சுயநலமா எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற மைல்ஸ், உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். ஒரு வகையில அது உண்மைதான். நான் 5 வயசா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு. சாரி மைல்ஸ். பரவாயில்ல விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. மைல்ஸ், ஒருவேளை டேவ் சமந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டேவ் கண்டிப்பா உன்னை விட மாட்டான். சுத்த போய். இல்லன்னா நீங்க ஏன் இந்த ட்ரிப்புக்கு வர போறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் டேவ் உங்களையும் கண்டுக்க மாட்டாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா அப்பாக்களுமே அப்படிதான். அப்பாக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரி தான். ஈஸியா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. மைல்ஸ் கண் கலங்கிக்கிட்டே பேசுறான். ஐயோ, எங்களால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. பார்த்தா இவனுக்கு ரொம்ப கம்மி தூரம் தான் நடந்தே இருக்காருங்க. என்னடா ஜோக் பண்றீங்களா? அந்த மாதிரி இன்னமும் என் கண்ணுக்கு தெரியுது. உன்னை விட 90% சின்ன சைஸ் கால் இருக்கிற நாங்க 384% உன்னை விட வேகமா நடந்தாதான் நீ சொல்ற அந்த 10 மைல் தூரத்துக்கு கரெக்டா உன் கூட வர முடியும். வந்து மேலே இருக்கோங்க. 3 மாரத்துக்குள்ள வந்துருங்கடா. 3 2 வெரி குட். இப்போ நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். நம்ம மைல்ஸ் மேல ஏறி பல மைல்ஸ் கடக்கலாம். அட பாவீங்க, நல்ல காமெடி தான்டா இது. நல்லாவே சரிங்கடா. My grandma told your grandma I'm gonna set up like. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் மியாமில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க 4 பேரும் ரோட்டோரத்திலே பெர்ஃபார்ம் பண்ணி பணம் சேர்க்க ட்ரை பண்றாங்க. இவன் ஒரு பக்கம் அந்த டிரைவரை யூஸ் பண்ணி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். மைல்ஸ் கிடைச்ச பணத்தை வச்சு அங்கிருந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிடுறான். அங்கிருந்து கிளம்பி நியூ ஆர்லியன்ஸ்க்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து மயாமிக்கு இன்னும் 863 மைல்ஸ் போகணும். பின்னாடியே இந்த ஏர் மார்ஷலும் வந்து அவங்க எந்த ஊருக்கு பஸ் டிக்கெட் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான்.
இப்படியே ஃபாலோ பண்ணி வந்து நியூ ஆர்லியன்ஸ்ல கரெக்டா அவங்கள பாத்துறான். ஒழுங்கு மரியாதை நீங்களே வந்துடுறீங்களா இல்ல அடிச்சு தூக்கிட்டு போட்டா? சொல்லப்போனா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், உங்களை புடிச்சிட்டு போய் சிப்மங்க் ஜெயில போட போறேன். குட்டி ஜெயிலு, குட்டி கம்பி, குட்டி டாய்லெட். On 3. Now I don't have all night. Oh, hurry, Theodore, run! Go, come on, guys, hurry up! Come on, Alvin, he's coming! Excuse me, pardon me, there's a crazy guy chasing us! ஆக்சுவலா அந்த இடத்துல இப்போ ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கறனால அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கிறான். ஆனா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்பவே போதையான ட்ரிங்க்ஸ். Hi, Sides! New Orleans! Direct from our Austin to Miami comeback tour. This hit that ice cold Michelle fight for that white gold. Living it up in the city. Got chucks on, we sail around. Girls hit ya hallelujah. Girls hit ya hallelujah. Don't believe me, just watch. Come on. Don't believe me, just watch. Julio, get the stretch. Round to Harlem, Hollywood. Say my name, you know who I am. I'm too high. Yeah. Uptown funk gon' give it to ya. 'Cause Uptown funk gon' give it to ya. Come on. இப்படி இவங்க அந்த பக்கம் நியூ ஆர்லியன்ஸ்ல பயங்கரமா பாடிட்டு இருக்க, அது நியூஸ்லயே வந்துடுது. மயாமில இருந்து டேவ் அதை டிவில பாத்துறான். கைஸ், என் வாழ்க்கையிலே நேத்து நைட் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தேங்க்யூ கைஸ். அதெல்லாம் சரி, நம்ம டேவ் கிட்ட இருந்து காலை மிஸ் பண்ணிருக்கோம். கூடவே 27 மெசேஜையும். இந்த பக்கம் அந்த ஏர் மார்ஷலை காட்டுறாங்க. போதை தெரிஞ்சு இப்பதான் கண் முழிக்கிறான். நேத்து நைட்டு வாசிச்ச அந்த பேண்டோட மேனேஜர் வீட்டுல இருக்கான். நான் எப்படி இங்கே வந்து விசாரிக்க? உங்களுக்கு அடிப்பட்டதை பத்திலாம் நீங்க கவலையே படல, ஃபுல்லா மியூசிக்னு டோட்டலா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றாரு. நான் அந்த சிப்மங்க்ஸ் கூட பார்ட்டி போட்டா? ஆமா சார், ஆசையா டேட்டு கூட போட்டுக்கிட்டீங்களே, அவங்களே எப்படி இதை செய்ய விட்டீங்க சார்? இதை நீங்க தான் போட சொன்னீங்க, அவங்க சொன்னது பின்னாடி இருக்கு. இந்த பக்கம் மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல நியூ ஆர்லியன்ஸோட ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லி டேவ் சொல்லியிருக்கான். சோ டேவுக்காக ஏர்போர்ட்ல இவங்க 4 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேவ் ஒரு நிமிஷம், அவங்க சின்ன குழந்தைங்க, நீங்க ரொம்ப ஆஷா பேசுறீங்க, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். மைல்ஸ், உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? டேவ் குழந்தைங்களை யார்கிட்டயும் சொல்லாம 2000 மைல் தாண்டி கூட்டிட்டு வந்திருக்க. டேவ் நானும் எவ்வளவு பதட்டப்பட்ட தெரியுமா இதை செய்யறதுக்கு உனக்கு? சமத்தா, ஓகே பொறுமையா தான் பேசுறேன், நான் பாத்துக்கிறேன். எங்களை மன்னிச்சிரு டேவ். இந்த தடவை சாரி சொன்னாலும் பத்தாது, எனக்கு வேலை இருக்கிறதுனால இப்ப நம்ம மயாமிக்கு போய் ஆகணும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, மயாமிக்கு வந்தாலும் நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். சொன்னதெல்லாம் உனக்கு சேர்த்துதான் மைல்ஸ், வா போலாம். சபா, நல்ல வேலை கொல்லாம விட்டாங்களே. I found this. Give me some. Oh, sorry. சாரி டேவ், என்னால வேற உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம வேணா வீட்டுக்கே திரும்ப போயிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமந்தா, இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. டேவ் மயாமிக்கு போறதுக்காக இவங்க 3 பேருக்கும் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த நோ ஃபிளை லிஸ்ட் காமிச்சிருது. சோ டேவ் அங்கிருந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்துட்டு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நோ ஃபிளை லிஸ்டா? எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி ஒண்ணு நடந்திருக்கும். இல்ல டேவ், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. பேசாதீங்கடா, பிளான் பண்ணபடி நீங்க மட்டும் வீட்டுல ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணிருப்பேன். சமந்தாவுக்கும் சரி எனக்கும் சரி, எதுக்காக மியாமிக்கு வந்தோமோ அந்த வேலையை நடக்க விடாம பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் இவன் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த சிப்பன்ஸை பத்தி விசாரிச்சு அவங்க 3 பேரும் ரெண்டல் கார்ல மியாமிக்கு போயிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இதனால அந்த காரோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ற ஃபெசிலிட்டியோட இவனுக்கு வேற ஒரு கார் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறான். பார்த்தா இவனுக்காக கொடுக்குற அந்த காரு ரொம்பவே ஸ்லோவா போற ஒரு காரு. அவங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்றத ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணபடியே பின்னாடியே இவன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். Are we there yet? No. Are we there yet? No. Are we there yet? No. போற வழியில சாப்பிடறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேவ். டின்னர் வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸே எனக்கு போதும். ரொம்ப பெரிய மனசுடா. ஹே கைஸ், நான் என்ன ஜெயிச்சிருக்கேன் பாத்தீங்களா? Look at that face. ஒரு வழியா மியாமில இருக்க அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஏய் சிரிக்காதீங்கடா, இன்னமும் நான் சொல்றதை கேட்டு தான் நடக்கணும், சரியா? வாவ், டேவ் நான் உன் பேச்சு தான் கேட்டு வாழணும்னா நான் வாழ்க்கை பூரா இங்கேயே இருக்கிறேன். டேவ் நாங்க ஒத்துக்கிறோம், நடந்த எல்லா தப்புலையும் எங்களோட பங்கும் இருக்கு. 60-40. 70-30. ஓகே கைஸ், சமந்தாவும் மைல்ஸும் வந்துட்டு இருக்காங்க. நான் சமந்தா கூட டின்னருக்கு போறேன், நீங்க மைல்ஸ் கூட எங்கேயே இருங்க. அங்க வீட்ல இருந்து தப்பிச்ச மாதிரி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. மைல்ஸ், நீ இந்த ரூம்ல இருந்து எங்கேயும் போக கூடாது, சரியா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 4 பேரும் இங்க பத்திரமா இருப்போம். உங்களை பத்தி தெரியும், அதுக்கு தான் ஒரு பேபி சிட்டரே வர சொல்லியிருக்கேன். என்ன? ஓ, இதை மறந்துட்டேனே.
ஆஹா டேவ் இன்னைக்கு நைட் தான் ப்ரப்போஸ் பண்ண போறான். இப்போ என்ன பண்றது? எதுவுமே பண்ண வேணாம். ஆல்வின் சொல்றது சரிதான். இதுல எதுவும் தப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதாவது மைல்ஸுக்கு இப்ப சிப்பங்ஸ புடிச்சு போயிட்டதுனால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறான். சோ டேவும் சமந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க 3 பேரும் பழையபடி அந்த ப்ரப்போசலை தடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. சைமன் ப்ரப்போஸ் பண்ணனும்னா இது கண்டிப்பா வேணும்ல. ஆல்வின் நீ எப்படா இதை எடுத்த? இதனால மைல்ஸ் வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மைல்ஸ் கம் ஆன் எங்க கிளம்பிட்ட? நம்ம செலிப்ரேட் பண்ணனும். ஆமா சரிதான், டேவோட ப்ரப்போசலை தடுத்துட்டீங்க. இனிமே உங்ககிட்ட எனக்கு என்ன வேலை? மைல்ஸ் அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுன்னு இல்ல. நம்ம 4 பேர் சேர்ந்து நியூ ஆர்லியன்ஸ்ல நல்லதான பெர்ஃபார்ம் பண்ணோம். எங்களுக்கு அந்த டீம் பிடிச்சிருந்தது. அப்படியே இருந்தாலும் நீங்க என்ன ஒரு ஃபேமிலியா பார்க்கலல. விடுங்க நான் கிளம்புறேன். மைல்ஸ் வெயிட் பண்ண, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. ஆனா மைல்ஸ் ஹெட்போன் போட்டுக்கிறதுனால இவங்க பேசுற எதுவுமே அவனோட காதுல விழல. தியோடர் ஏதாவது சொல்லு. எனக்கு சமோசா வாசனை அடிக்குது. தியோடர் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, எங்கள ஒருத்தரை பகிச்சுக்கிட்டாலும் உங்க 3 பேரையும் பகிச்சுக்கிட்ட மாதிரி. மைல்ஸ் எங்களை மன்னிச்சிரு. உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்து எல்லாமே தப்பா தான் நடந்துச்சு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீ எங்களுக்கு ஒரு நல்ல பிரதர். நானும் அதையே தான் நினைச்சேன் கைஸ். சோ நம்ம ஒரு குடும்பமா இருக்க போறோம். ஆனா அந்த மோதிரம் இல்லாம ப்ரப்போசலை தடுத்து எப்படா குடும்பமா வருது? சோ உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மோதிரத்தை அந்த பாக்ஸ்லயே வச்சிடணும்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ஏர் மார்ஷல் அவங்கள தேடி வந்துட்டே இருக்கான். இவங்க 4 பேரும் ரூமுக்கு திரும்ப வந்து பார்த்தா அங்க உள்ள ஒரு பேபி சிட்டர் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இவங்க 3 பேர் வந்திருக்கிறதையும் கவனிக்கவே இல்ல. போன் பேசிக்கிட்டு லேப்டாப் நோண்டிக்கிட்டு கொடுத்த வேலையை செய்யாம சுத்தமா பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறா. சோ இவங்க ரொம்ப ஈஸியா அங்க இருந்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. கைஸ் அவங்க டேபிள் ரிசர்வேஷன் பண்ணது 8 மணிக்கு தான். சோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஏர் மார்ஷல் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. அவன் சிப்மங்ஸை பத்தி விசாரிக்க அவங்களையும் பாத்துறா. மைல்ஸ் நீ இந்த ரிங் எடுத்துட்டு போ. இவனை நாங்க சமாளிச்சுக்கிறோம். இல்ல நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். மைல்ஸ் போ. சீக்கிரம் எங்கயாவது மறைஞ்சுக்கடா. எங்கடா மறையிறது? சீக்கிரம் ஏதாவது ஐடியா போடுறோம் சைமன். நான் உங்க 3 பேரையும் பிடிச்சி ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கிட்ட கொடுக்க போறேன். அவங்க உங்களை ஜூல போட போறாங்க. அங்க இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அங்க இருந்து யாருக்கும் தெரியாம உங்களை வெளியில எடுத்து உங்க 3 பேரையும் பொம்மையா மாத்தி அதையே நான் என் ஆளுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். யோ அப்படி பண்ணாலும் அவன் ஒத்துக்க மாட்டாயா? ஏய் என்ன பேசுற நீ? அவ என்னோட போன் எடுக்கல, மெசேஜ் பார்க்கல, என்னோட ஃப்ளவர் பொக்கேக்கும் ரிப்ளை பண்ணலங்கிறதுக்காக அவ என்ன விரும்ப மாட்டான்னு நினைக்காத. அப்படி இப்படின்னு இவன் கண்டபடி பேசிட்டு இருக்க. இந்த கேப்ல சைமனும் தியோடரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆல்வின் சீக்கிரம் வா. நீ இப்படியே லூஸ் தரமா பேசிட்டு இருக்கா. எப்பவுமே அவனுக்கு கிடைக்க மாட்டா. அவனை அந்த லிஃப்ட்லயே வச்சு லிஃப்டோட பவரை கட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. ஹே மைல்ஸ் நாங்க வந்துட்டோம். டேவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? இன்னும் இல்ல, ஆனா இப்ப பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அதே நேரம் டேவ் அந்த எம்டி ஜுவல் பாக்ஸை ரெஸ்டாரண்டோட ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து ஏதோ சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ரெஸ்டாரண்ட்ல பெட்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது. நீங்க உங்களோட மீர் கேட்ஸை கூட்டிட்டு தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. என்னது மீர் கேட்ஸா? He shoots his score. Nice, Alvin. Go, Alvin, go! Alvin! I'm open. Or not. Gotcha. ஹாய் டேவ். இல்ல டேவ் கட்டிடாத, நான் சொல்றதை கேளு. அதாவது நீங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் நாங்க மயாமிக்கு கிளம்பி வந்தோம். இல்ல இருங்க, இன்னும் முடிக்கல. முக்கியமான விஷயம் என்னன்னா தியோடோர கார் இடிச்சப்ப. தியோடோர கார் இடிச்சிருச்சா? அவனுக்கு ஒண்ணும் இல்ல மைல்ஸ் உயிரை காப்பாத்ததா. என்ன சொல்றீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. என்ன விஷயம்னா அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருக்க முடியும்னு எங்களுக்கு புரிஞ்சுது. சோ நாங்க மனசை மாத்திக்கிட்டோம். கைஸ் அந்த ரிங் என்னோடது இல்ல. அப்பனா நீ ப்ரப்போஸ் பண்ண போறது இல்லையா? இல்ல அதுல எனக்கும் சந்தோஷம் தான். அதாவது நீ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவேன்னு இல்ல இப்பயே பண்ணுவேன்னு இதை நான் வளர்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுதான் சொல்ல வந்தேன். இங்க என்ன நடக்குது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நீ தானே இந்த ரிங்க மியாமிக்கு கொண்டு வந்த? ஆல்வின், நான் அந்த ரிங்கை என்னோட சவுண்ட் இன்ஜினியர் பேரிக்காக கொண்டு வந்தேன். அதாவது இந்த நிமிஷம் அங்க எம்டி பாக்ஸோட ப்ரப்போஸ் பண்றான் பாரு, அவனுக்கு தான். அது எம்டி இல்ல. என்ன ஒரு மின்ட் சாக்லேட்டா? அடுத்த ஷாட்டு ஆஷ்லி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறத காட்டுறாங்க. கைஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஏன் வீட்டுக்கு இன்னும் திரும்ப போகல தெரியுமா? இந்த ஷோவை நான் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த ஷோ முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறோம். சரியா? இந்த அளவுக்கு நீங்க என்ன கஷ்டப்படுத்தினதே இல்லடா. இதுக்கு முன்னாடி கூட டேவ் நம்மள விட்டுறணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டான். ஆனா இனிமே விட்டுருவா. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சந்தோஷத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம். இது சிப்மன்ஸோட ப்ராப்ளமா இருக்கலாம். சயின்டிபிக்கலி சொல்லணும்னா சிப்மன்ஸ்லாம் ரொம்ப கேரிங்கான அனிமல். நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். ஆமா கண்டிப்பா சரி பண்ணி ஆகணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு. எப்ப வார்த்தைகளால ஒரு விஷயத்த சொல்ல
சொல்ல முடியாதோ அங்க நம்ம பாடுவோம். சோ இப்போ நம்ம டேவுக்காக ஒரு சூப்பரான சாங் ரெடி பண்ணோம். அந்த சாங்ல அவன் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம சொல்லணும். சீக்கிரமா அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. சரிடா, நீ எங்க போற? நமக்கு கொஞ்சம் பேக்கப் தேவை. Nothing I could say. அது நீ இங்க என்ன பண்ற? எனக்கு உங்க உதவி தேவை. நாங்க டேவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதை சரி பண்ணி ஆகணும். டேவுக்காக நீ எதை சொன்னாலும் நாங்க செய்வோம். ஸோ இப்போ இந்த ஹோட்டல்ல ஆஷ்லியோட அந்த மியூசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆஷ்லி அதுல பர்ஃபார்ம் பண்ணாம உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி என் கூட சேர்ந்து இன்னைக்கு சிப்மங்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் நானும் என் பிரதர்ஸும் சேர்ந்து முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை நடக்க விடாம தடுத்துட்டோம். சோ இப்போ நாங்க அதை சரி பண்ண நினைக்கிறோம். பார்த்தா அந்த பேரி சவுண்ட் இன்ஜினியரை மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. We're really sorry. உனக்காக தான் இந்த பாட்டை எழுதியிருக்கோம். இந்த பாட்டுல சிப்மங்ஸுக்கு டேவ் எவ்வளவு முக்கியம்னு, டேவ் அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு, அவனாலதான் இவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி ரொம்பவே எமோஷனலான ஒரு சாங்க பாடுறாங்க. Brighter than fireworks. Your perfection, even in your mistakes. 'Cause you are my home, home, home. You are my home, home, home. You're a diamond, bright and light me up like fireflies. You stand beside me when I don't deserve it. 'Cause you are my home, home, home. You are my home, home. You're my number one, there's no doubt, and we stick together throughout, front to back. Everybody take a look around at my dad out in the crowd. You are my home, home, home. Thank you, my people. Girls, thank you so much. நம்ம ஏற்கனவே சொன்னல டேவுக்காக என்ன வேணாலும் செய்வோம். கேர்ள்ஸ், நம்ம அடிச்சு கிளம்பணும், டைம் ஆச்சு. Bye, be adorable. டேவ் உங்ககிட்ட சொல்லாம மயாமிக்கு வந்ததுக்காக எங்களை மன்னிச்சிரு. நாங்க உன்னை இழந்துருவோம்னு நினைச்சு பயந்துட்டோம். நீ உன் லைஃப்ல ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னல. சோ நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டோம். டெக்னிக்கலா சொல்லணும்னா நாம ஒரு குடும்பம் இல்லையே, ஒரு 3 சிப்மன்ஸ் கூட தங்கி இருக்கோம், அவ்வளவுதானே. இவ்வளவுதானடா யோசிச்சீங்க? ஒத்துக்கிறேன்டா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன், வாழ்க்கை மாறிட்டு தான் இருக்கு. ஆனா என்னைக்குமே உங்களை விடணும்னு நினைச்சதே இல்லடா. நீங்க என்னோட ஃபேமிலி. நீங்க எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. எல்லாத்துக்கும் மேல நானும் உங்களை பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட கூடாதுல்ல. அப்ப நாங்க பர்ஃபார்ம் பண்ணலாமா? ஆனா உள்ளூர்ல மட்டும் தான். ஓகே, இனிமே ஒரு நல்ல டேடா நடந்துக்குவோன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்ன சொல்றது? ஏற்கனவே இந்த உலகத்தோட பெஸ்ட் டேட் நீதான். ஸோ பார்ட்டி முடிஞ்சதுனால எல்லாரும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்புறாங்க. கைஸ், உங்க கூட இருந்த வரைக்கும் நிறைய பிரச்சனைங்க வந்திருந்தாலும் எல்லாமே நல்லா இருந்தது. கவலைப்படாத, இந்த ட்ரிப் தான் முடிஞ்சிருக்கு. ஆல்வின் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை. ஆஷ்லி அவளாவே வந்து மைல்ஸ் கிட்ட நீ நல்லா வாசிச்சேன்னு சொல்ல, இவன் பதில் பேசும்போது இவனோட வாய் கொளர்னாலும் ஒரு வழியா சமாளிச்சு பேசிடுறான். அவளும் இவனோட தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நடக்க போற மியூசிக் ஷோக்கு இவன் வாசிக்க வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போறா. அங்கிருந்து கிளம்பி ரோடு வழியாவே டிராவல் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸோட கோர்ட்டுக்கு வராங்க. இத பார்த்தா வீடு மாதிரி தெரியலையே. ஆமா, நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும். எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? எமர்ஜென்சி லேண்டிங் ஆனதுக்கு நாங்க காரணம் இல்ல. இந்த முஞ்செல்லாம் பார்த்தா ஜெயில போடுற மாதிரியா இருக்கு. நீயே சொல்லு. மிஸ்டர் டேவ் இந்த இடத்துல சைன் பண்றது மூலமா இந்த 3 பேரோட ஹெல்த் வெல்த் உட்பட அவங்கள படிக்க வைக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க தான் பாத்துக்கணும். ஆல்வின், தியோடோர், சைமன், உங்களுக்கும் இந்த தத்து எடுக்கிறதுல சமாதானம் தானே? டேவ், நீ எங்களை தத்து எடுக்கறியா? கைஸ், நீங்க சொன்னது சரிதான். நீங்க என்ன அப்பாவா தான் நினைக்கிறீங்க, நானும் உங்களை பசங்களா தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வேணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். சிப்மன்ஸ், நீங்க இப்ப ஒத்துக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லணும், அதாவது ஒரு முறைக்காக. யா, நாங்க ஒத்துக்கிறோம். ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து மிஸ்டர் டேவ், ஆல்வின், சைமன், தியோடோர்னு 3 சிப்மங்ஸை சட்டப்பூர்வமா தன்னோட மகன்களா தத்தெடுக்கிறாரு. உங்க 3 பேருக்கும் ஒரு சராசரி குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா உரிமைகளும் அவர் மேல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. We're so excited. ஹலோ, அபிஷியல் அண்ட் லீகல் டாட். எஸ், அபிஷியல் அண்ட் லீகல் சன்ஸ். நீங்க தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் அபிஷியல் அண்ட் லீகல் ஃபாதர். உண்மையிலேயே கைஸ், என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் இதுதான். இத நான் சுத்தமா மறந்துட்டேன்.
ஓகே கைஸ், இதோட ஆல்வின் அண்ட் தி சிப்மங்க்ஸ் படத்தோட எல்லா பார்ட்டும் முடிஞ்சது. 5th பார்ட் வேணும்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கமெண்ட்ல கேட்றாதீங்க. ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போடுறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.